நோ நீ ஓட்டுனா ஸ்டார்ட் பண்ணா, நீ ஓட்டுனா வேலை பாருண்ணா. நீ நான் குத்த காசு நீ வேலை செஞ்சுட்டு போ. நான் ரூபா 2 ரூபா குத்துக்கிறேன். நான் 50,000 முதல் வச்சுக்கிது தெரியும் டிராக்டருக்கு மட்டுமே. நான் ஓரம் போனா நீ இல்லை கொடுட்டுண்ணா, ஸ்டேஷனில் கொடுட்டோம். ரெக்கார்ட் ஆகிருந்தாங்குது, ரெக்கார்ட் ஆகிருந்தாங்குது. ஸ்டேஷனில் நான் போய் கொடுக்குறேன். நான் உன்னையும் வா, நீ சம்பாதிச்சது கிடையாது. இது எங்கள் அப்பா பேரில் இருக்குது. இது நீ கிளம்பு. என்ன ரெக்கார்டு எடுத்துனோம்? பத்திரங்குது கோர்ட்டில் குத்துக்கிறேன். கோர்ட்டில் போய் பார்த்துக்க. நீ ஓட்டணும்ண்ணா. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆற்காடு அருகே தன்னுடைய மகனின் காதல் திருமணத்தால் கோபமடைந்த தாய் அசோகன் டிராக்டருடன் வந்தபோது தடுத்து அவருடைய கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே இந்த சம்பவமானது நடந்திருக்கிறது. அது குறித்த காட்சிகளை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அருளரசன். அருளரசன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஆற்காடு அருகே கடைசி மகனின் காதல் திருமணத்தால் எரிச்சலான தாய் விபரீத முடிவு எடுத்து தங்களது விவசாய நிலத்தில் கடைசி மகனை நெல் பயிரிட விடாமல் தடுத்து கழுத்தில் கத்தியை வைத்து கொண்டு மிரட்டும் தாயின் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கிருஷ்ணாபுரம் பகுதியை சேர்ந்த தம்பதி பூபாலன் மற்றும் முத்துலட்சுமி ஆகிய தம்பதிகளுக்கு 2 மகன்கள் 2 மகள்கள் உள்ளனர். சொந்தமாக இவர்களுக்கு 10 ஏக்கர் விவசாய நிலம் உள்ள நிலை, அதில் 5 ஏக்கர் பூபாலனின் பெயரிலும் அதே போல் 5 ஏக்கர் முத்துலட்சுமி பெயரிலும் உள்ள நிலையில் குடும்பத்துடன் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மகன் மகள் என அனைவருக்கும் திருமணமான நிலையில் கடைசி மகனான அசோக் என்பவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. இதனால் காதல் திருமணம் என்பதால் குடும்பத்திலேயே வெறுப்புக்கும் ஆளாவது தொடர்கதையாக இருந்ததால் அசோக் ஆற்காட்டில் வாடகை வீட்டில் தனது மனைவியுடன் தனியாக வாடகை வீடு எடுத்து தங்கி வந்துள்ளார். ஆனால் காதல் திருமணத்தால் பெற்றோர்களிடையே எழுந்த வெறுப்பு மற்றும் வீதியில் வெளிப்படுவதால் அவர் செய்வதறியாமல் தவித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தனது பெற்றோரின் பெயரில் உள்ள விவசாய நிலத்தில் அசோக் நெல் பயிரிடுவதற்காக போராடி வருகிறார். மேலும் பலமுறை விவசாயம் செய்ய முயற்சித்த போது அவருடைய தாய் முத்துலட்சுமி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததோடு விவசாய நிலத்திற்கு வரக்கூடாது என கூறி சண்டையிட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக அவ்வப்போது அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் பின்னர் சமாதானமாயும் தொடர்கதையாக இருந்து வந்ததாக தெரிகிறது. இதனால் கடைசியாக காவல் நிலையம் சென்ற போது அசோக் நெல் பயிரிடுவதற்கு தாய் முத்துலட்சுமி ஒப்புதல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதை நம்பி அசோக் விவசாய நிலத்தை சேடை ஓட்டி கொண்டிருந்த போது நெல் பயிரிடுவதற்கு ஏற்பாடு செய்துள்ளார். ஆனால் திடீரென இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தாய் முத்துலட்சுமி என்பவர் விவசாய நிலத்தில் டிராக்டர் உழுது கொண்டிருந்த போது அதனை தடுத்து நிறுத்தியதோடு கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டு விவசாய நிலம் பணியை செய்தால் கழுத்தை அறுத்துக் கொள்வேன் என மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் பதறி போன அசோக் செய்வ தெரியாமல் தான் மேற்கொண்ட பணியை கைவிட்டு வீடு திரும்பியுள்ளார். மேலும் நெல் நடவு செய்த தேவையான அனைத்து பணிகளும் முதலீடு செய்து மேற்கொண்ட நிலையில் செய்வ தெரியாமல் தவித்து வருவதாக கூறப்படுகிறது. சிறு வயதில் முதலே விவசாயம் மட்டுமே பிரதான வேலையாக செய்து வந்த நிலையில் காதல் திருமணம் செய்த ஒரே காரணத்தால் தனது தாயே வாழ்வாதாரத்திற்கு முட்டுக்கட்டையாக உள்ளதாக மனமுடைந்த அவர் தான் விவசாயம் செய்ய சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் தனக்கு உதவ வேண்டுமென இவ்வாறு கோரிக்கை விடுத்தார். மேலும் ஆற்காடு அருகே காதல் திருமணத்தால் தாய் விவசாயம் நிலத்தில் மகன் விவசாயம் செய்யக்கூடாது என கழுத்தில் கைத்து வைத்துக் கொண்டு மிரட்டலிட்ட சம்பவம். விரிவான விவரங்களுக்கு நன்றி அருளரசன்.